ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு என்ன லவ் மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சிங்கிளாக இருந்தால் என்ன, உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், நோ கான்டாக்ட் செப்பரேஷன் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். 2 of Cups வந்திருக்கு. ஸோ 2 of Cups சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, ஒரு கல்யாணமானவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இடையில வந்து ஒரு நல்ல எமோஷ்னல் பாண்டிங் இருக்கும். ஏன்னா 2 of Cups எப்போவுமே வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கார்டு அது. ஓகேவா? ஸோ ஒரு சோல்மேட்டை ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு கார்டு. ஸோ அந்த கார்டு இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட எமோஷ்னல் பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். 2 பேரும் நல்ல ஓப்பன் ஹார்ட்டடாக பேசி எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணிப்பீங்க. என்னென்னலாம் உங்களுக்கு வந்துட்டு தவறான புரிதல்கள் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே வந்துட்டு அன்பு வந்து கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கொடுக்குற அன்பும் சரி, வாங்குகிற அன்பும் சரி ஈக்குவலாக இருக்கும். ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், அந்த ரெஸ்பிரசிட்டியை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ட்ரூ சோல்மேட் கனெக்ஷனுக்கான கார்டு அப்படிங்கிறதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த அன்பு, காதல், கேர் இது எல்லாமே அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புதிய காதல் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இந்த கார்டு வந்து சோல்மேட் இல்லைனா லாங் டேர்ம் பார்ட்னரை வந்து மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கிது, இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா உங்களோட க்ரஷ் உங்களை பற்றி அதே ஃபீலிங் வச்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களோட க்ரஷ் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை பற்றி, நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரியான ஃபீலிங்ஸ் அவங்கக்கிட்டேயும் இருக்கலாம். ஏன்னா அந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கு இல்லையா, அந்த ரெசிப்ரசிட்டி இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப், ஒரு ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரீகன்சிலேஷனுக்கு ஒரு நல்ல சிக்னல். நீங்கள் நோ கான்டாக்ட், செப்ரேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் ஆகும், உங்கள் லவ் திரும்பவும் ரீகன்சைல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வேல்யூ பண்ணிப்பீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே இதுக்கப்புறம் ஒரு ஈகோ கிளாஷஸ் இருந்திருந்தாலோ, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஈகோ கிளாஷஸ், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா நான் சொல்கிறத நீ கேட்கணுமா, அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எல்லாமே மறைஞ்சு கிளியர் ஆகி ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 2 பேருமே சரி, யார் பக்கம் தவறு இருந்தாலுமே 2 பேருமே மன்னிப்பு கேட்டு திரும்பவும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான அந்த மாதிரி ஆக்ஷனில் இறங்கிடுவீங்க. 2 பேருமே அந்த ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு நீ முக்கியம் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட் இருக்கும். உங்கள் பர்சனுக்கு எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஈகோ எல்லாமே அவுட் ஆகிடும். 2 பேருக்குள்ளேயும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா 2 of Cups சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரூ லவ், சோல்மேட், யூனிட்டி, இதுதான் இந்த 2 of Cups மூலிமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ். உண்மையான காதல் வெளிப்படும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு சோல் கனெக்ஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து சோல்மேட் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போகும் இந்த கனெக்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரியே தான் உங்கள் பர்சனும் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாகவே இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரீகன்சைல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் சிங்கிள்ஸாக இருந்தாலும் சரி,
திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே கணவன் மனைவிக்குள்ளே அது எல்லாமே கிளியர் ஆகி அடுத்த கட்டத்துக்கு இன்னும் டீப்பாக போகும் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.